Hey you guys, welcome back to my channel Books with Abhi and நான் அபர்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புக் டாக் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னென்னா இப்போ நான் என்னோட கரண்ட் ரீட் என்ன ஜான்வரி மந்த் என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணேன் அண்ட் புக் டாக் வீடியோஸ்னா உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்காக சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வந்துட்டு 2025 ரீடிங் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோம் அந்த மாதிரியும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா 3910க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அண்ட் வெரி சூன் ஒரு 80 to 90 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம்ம 4K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம். அண்ட் அது பெரிய விஷயம் தான், ஏன்னா 4000 பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஃபார் இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் தேங்க்யூ அண்ட் ரீசென்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் தேங்க்யூ அண்ட் இனிமே வந்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் என்னோட கரண்ட் ரீட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அந்த புக் பார்த்தோம் அப்படின்னா இன்டு த வாட்டர் பை பாலா ஹாக்கின்ஸ். ஸோ இந்த ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா த கேர்ள் ஆன் த ட்ரெயின் அப்படிங்கிற புக்கை எழுதியிருப்பாங்க. ஸோ மேலே போட்டிருந்தாங்க. இந்த புக் நான் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு 3 ஃபீமேல் ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் வச்சுட்டு 3 மெயின் கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஸ்டோரி ஃபுல்லாக ரிவால்வ் ஆகும். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா சோ மெனி கேரக்டர்ஸ் இருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ தான் ஹாஃப் ஆஃப் த புக்கே படிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு 2025 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் பார்த்தோன்னா நான் 5 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா தி ஆன்சர் இஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். நான் புக்காக படிச்சிருந்தேன். கிண்டல் அன்லிமிட்டெட்ல இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஃபெட்ரிக் பேக்மேன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா அதான் ஷார்ட் ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா. ஸோ ஏதோ ஒரு ஒரு இன்ட்ரோவர்ட்டடாக இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஓரமாக ஒதுங்கி இருந்தாலும் நம்மளை தேடி பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது, சீக்கிரம் ரீட் பண்ணுற மாதிரி இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஆத்தர் எழுதின புக் இப்போ தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீட் பண்ணுறேன். அதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் ஆரம்பிச்சிருக்கேன். மேபி அடுத்தடுத்த புக் அப்புறம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா டியூஸ்டேஸ் வித் மோரி பை மிச் ஆல்பம். இந்த புக் தான் ரீட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ மெமோர். இதில் மோரி அப்படிங்கிறவங்க அவங்களோட லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிறப்ப அவங்க லைஃப்பை வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்க அண்ட் ஈவன் தான் அவங்க லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல இருக்கிறப்பையும் அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக லைஃப்பை பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த புக் லாஸ்ட் இயரே வாங்கியிருந்தேன் அண்ட் சம்ஹவ் இந்த இயரோட பிகினிங்ல இந்த புக்கை பிக் பண்ணி ரீட் பண்ணிட்டேன். தெர் வாஸ் நோ ரீசன், ஸ்பெசிஃபிக்காக எந்த ரீசனும் கிடையாது, நான் ரேண்டமாக பிக் பண்ணது தான். ரீட் பண்ணால் நல்லா தான் போச்சு, ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிட்டேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ கூட எடுத்தேன். பட் லேட்டர் தான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு பர்சனலி என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த 20s 30sலாம் வந்துட்டு மோஸ்ட்லி ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஸ்டோரி அந்த மாதிரியே ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப்லாம் படிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு இது வேணாம் அப்படி தோணுச்சு. இப்போ இல்லாமல் மேபி நான் ரொம்ப எப்போ அடல்ட்டாக ஃபீல் பண்ணணும் அப்போ இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு வந்துட்டு ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் இருக்கிற மாதிரி புக்ஸ் இல்லை வேற ஏதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து படிக்கிறது பெட்டர் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு மற்ற ஏதாவது ரிவ்யூ வீடியோ இருந்தால் பாருங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி புக்ஸ்லாம் ரீட் பண்ண பிடிக்கும், லைஃப் லெசன்ஸ் இருக்கிற புக்லாம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த புக் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் புக் நான் என்ன ரீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சம்திங் ஐ நெவர் டோல்ட் யூ பை ஷாவியா பிந்தர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆத்தர், அவங்க எழுதின ஒன் ஆஃப் த இந்தியன் ஆத்தர்ஸ் தான். ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா ராணி அண்ட் அதிரா அப்படின்ட்டு இருப்பாங்க, அவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ ஹாப்பிலி எவர் ஆஃப்டரா, ஹாப்பி எண்டிங்கா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, சேட் எண்டிங் இருக்குது. ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா டிபிக்கல் இந்தியன் லவ் ஸ்டோரி தான். அண்ட் ஆல்ரெடி இதுக்கு வந்து சம்மரி அண்ட் ரிவ்யூ வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அண்ட் இந்த புக்கோட எண்டிங் பார்த்தோன்னா இந்த புக்குக்கு சீக்வல் இருக்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த புக் அப்புறம் இன்னொரு புக் இருக்குது. ஸோ அது நான் எப்போ வாங்க போகிறேன்னு எனக்கு தெரியல. வாங்கினேன் ரீட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் புக் நான் என்ன ரீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1 மினிட், இந்த புக் தான், சீதா டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் லவ் பை பானுமதி நரசிம்மன். ஸோ இந்த புக் பார்த்தோம் அப்படின்னா ராமாயணம் ஸ்டோரியை வந்து சீதாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ரீட் பண்ணியிருப்போம். இது வந்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ரிவ்யூ தான் போட்டிருந்தேன். நான் எதுவும் சம்மரி சொல்லலை, ஏன்னா ராமாயணம் ஸ்டோரியே சம்மரிலாம் ப்ராப்பராக எனக்கு அந்தளவுக்கு சொல்ல வராது. ஸோ அதனால நான் ரிவ்யூ தான், எனக்கு இந்த புக் ரீட் பண்ணப்போ எப்படி ஃபீல் பண்ண அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ப்ளஸ் இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் இதில் இருக்கிற இந்த கியூட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் தான். அண்டு எனக்கு மகாபாரதம் தான் பிடிக்கும்னு நினச்சேன். பட் ராமாயணமும் சீதா பெர்ஸ்பெக்டிவ்ல படித்ததுக்கப்புறம் ஓகே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. பட்
ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி புக்ஸ்லாம் ராமாயணம் மகாபாரதம் புக்ஸ்லாம் இங்கிலீஷில் படிக்கிறத விட தமிழில் ரீட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் ராத் பை ஆனா ஹுவாங். அது வந்துட்டு கிண்டில் அன்லிமிட்டட்ல இருக்குது. ஸோ இதில் டேப்ல ரீட் பண்ணது. அண்ட் நான் ஃபெப் மந்த் ஸ்டார்ட் ஆனப்போ ஆக்சுவலி இந்த புக் தான் பிக் பண்ணேன், இன்டு த வாட்டர் பை பாலோ ஹாக்கின்ஸ். ஸோ இந்த புக் வந்துட்டு ஒரு 100 எவ்வளோ பேஜஸ் படித்தேன், பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 3 இருக்குது. 120 பேஜஸ் வரைக்கும் படிச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிங் ஆஃப் ராத் சும்மா இந்த புக்ஸ் வந்துட்டு நம்ம இருட்டுக்குள்ளே ரீட் பண்ண முடியாதா, சரி டேப்ல வச்சு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ரீட் பண்ணி கிங் ஆஃப் ராத் படிச்சுட்டு அப்புறம் லேட்டர் இதை திரும்ப பிக் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு 150-160 பேஜஸ் கிட்ட இது ரீட் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்டார்டிங்ல டூ மெனி கேரக்டர்ஸ், நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு குழப்பி போயிட்டு இருந்துச்சு ஸ்டோரி. என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு ட்ராக்கு கொண்டு போயிருக்காங்க, இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அண்ட் கிங் ஆஃப் ராத் சொல்லவே வேணாம். ரொமான்ஸ் ஃபிக்ஷன் வந்துட்டு லாஸ்ட் இயர் ரொம்ப அதிகமாகவே படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எல்லா விஷயங்களும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். சில சேம் கண்டென்ட் தான், பட் அதை எப்படி டிஃப்ரெண்டா சொல்ல முடியுமோ அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ரொமான்ஸ் ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் அது தெரிஞ்சே சேம் கண்டென்ட் தான், ஆல்ரெடி இந்த மாதிரி எங்கேயாவது படிச்சிருப்போம் அப்படி தெரியும். இருந்தாலும் வேற கேரக்டர்ஸ், வேற சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரப்ப நல்லா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால இதுவும் படிச்சுட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து அந்த கிங் ஆஃப் சின் சீரீஸ்ல இன்னும் அடுத்தடுத்த புக்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பிசிக்கல் காப்பியா வாங்கலாமா இல்லை இ-புக்கா படிக்கலாமா அப்படின்ட்டு நான் இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக்ஸ்க்கு நான் போறேன். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த வீடியோல நான் வந்துட்டு இந்த 2025 ஸ்டார்ட் ஆனப்ப ஃபர்ஸ்ட் வீடியோவே என்ன போட்டிருந்தேன்னா 2025 ரீடிங் கோல்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு 10 கோல்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 2 கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2024 நான் என்னென்ன புக்ஸ்லாம் ரீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவில் ஓரளவுக்கு அந்த சம்மரி அண்ட் ரிவ்யூ குட்டியாக ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போகணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அது வந்துட்டு பொங்கல் அப்போ எடிட் பண்ணி அன்னைக்கே அப்லோட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அன்னைக்கா நெக்ஸ்ட் டேவான்னு தெரில, அது பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா மானிட்டைசேஷன் வந்துட்டு எனக்கு எனேபிள் ஆகிடும்னு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் நம்ம அதை ஒரு கோலாக போட்டு கோல் அச்சீவ் பண்ணதா முடிச்சுக்கிட்டேன். என்னது அப்படின்னா நம்ம யூடியூப்ல வந்துட்டு மானிட்டைசேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு மொபைல்னா அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்கும். லேப்டாப்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட்ல போய் அடிக்கடி பார்ப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பர் டைம்ல இருந்தே யூடியூப் ஸ்டுடியோக்குள்ள டெய்லி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டீம்ஸ்குள்ள போற மாதிரி இதுவும் போயிட்டு அப்பப்போ போய் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயும் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். இதுக்கு என்னன்னா அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கணும், தென் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து அச்சீவ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு லாங் பேக் ரீச் ஆயிடுச்சு. அண்ட் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தோம்னா 3000 அந்த ரேஞ்ச்ல இருந்து ரொம்ப நாளைக்கு இருந்துட்டு இருந்துச்சு. நானும் அப்போ போய் பார்த்துட்டு வரேன். சரி அப்புறம் லேட்டர் விட்டுட்டு எப்போ எனேபிள் ஆகட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ ஐ திங்க் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் பேக் வந்துட்டு எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்லாம் நான் காட்டலை, எதுலையுமே யாருக்கும் பெருசாகவும் நான் ஷேர் பண்ணல. பட் எனேபிள் ஆகியிருக்கு. மணி வந்துட்டு இமீடியட்டாலாம் வித்ட்ரா பண்ண முடியாது, அது வந்துட்டு $100 வந்தால் தான் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்குது. கொஞ்சம் வியூஸ் போனாலுமே 0.01 0.02 அந்த மாதிரி தான் டாலர்ஸ் காட்டுது. சரி நீ எப்போ $100 வரையோ வரட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ எடுத்து போகணும். மணி எப்போ அது வருதோ அது எப்போ $100 இல்லை அந்த ரேஞ்ச் கிட்ட வருதோ அப்போ வந்துட்டு நான் அந்த அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு அதை பற்றி பெரிய ஐடியாவும் எதுவும் இல்லை. இனிமேல் தான் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது இல்லாமல் வந்துட்டு ரிமைனிங் 8 கோல்ஸ் இருக்கு. அதில் ஒன்று பார்த்தோன்னா பீயிங் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயே வந்துட்டு இந்த இயர் ஆரம்பிச்சு நான் 2 வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு வீடியோ போடலை, எனக்கே தெரியும். கன்சிஸ்டன்ட் அங்கேயே மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, March 1 நம்ம திரும்ப நியூ இயர் கொண்டாடிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்னு. நீங்கள் ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தாலுமே எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணிடும். ஸோ இந்த இயர் தான் எந்த வீடியோன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ அதில் யாரோ வந்து வீடியோ எங்கே ஏன் இவ்வளோ டிலே அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி நம்ம வீடியோ எடுக்கிறது எதுவும் வேஸ்ட் ஆகலை, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு அந்த மெசேஜ் பார்க்குறப்ப இந்த கமெண்ட் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எடுக்கணும்னு தோணிடும். ஸோ நான் வீடியோ போடலை, ஏதாவது வீக்கெண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒரு ஆள் எனக்கு கமெண்ட் பண்ணி என்னை ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருங்க ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிவ் அவே ரிலேட்டட். இதுவும் வந்துட்டு அந்த ஒன் ஆஃப் த கோல்ஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு பர்சனலி பார்த்தோம் அப்படின்னா நான் ரீட் பண்ண புக்ஸை வந்துட்டு யாருக்கிட்டையும் நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேன். நான் ரீட் பண்ண புக்ஸ்னால் அதில் நான் நிறையா வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன், அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், என்னோட தாட்ஸ்லாம் அதில் நிறைய எழுதி வச்சிருப்பேன்னா.
ஸோ அதை வந்து கொடுக்கணும்னா நான் ரொம்ப ரொம்ப ரேர் தான். கொஞ்சம் பேருக்கு மேபி கொடுத்துருப்பேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி. மற்றபடி நான் யாருக்கும் கொடுத்ததே இல்லை. ரொம்ப யோசிப்பேன். அண்ட் இதே வந்துட்டு புதுசாக புக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு புக் வாங்கி கொடுத்து அதை அவங்க ரீட் பண்ணிட்டு அந்த புக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றது, இல்லை நீங்க வாங்கி கொடுத்ததுனால தான் ரீட் பண்ண அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம். நம்மளால தான் ஒருத்தவங்க ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, இல்லை அவங்க அந்த புக் என்ஜாய் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த 3K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணப்போ ஒரு கிவ் அவே சொன்னோமா. ஸோ அதில் வந்துட்டு ஆக்சுவலி 2 பேர் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். 500 ஈச் அப்படி சொல்லியிருந்தேன். அவங்க என்ன புக் வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஒருத்தவங்க வந்துட்டு என்ன ப்ராப்பராக காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ப்ராப்பராக புக்ஸ் போயிடுச்சு. அண்ட் அவங்களுமே புக் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. தென் இன்னொருத்தவங்க வந்துட்டு ப்ராப்பராக எனக்கு காண்டாக்ட் பண்ணல. நான் மெயில் செக் பண்ணேன். எனக்கு ஒரு மெயில் வந்தது. பட் அதுதான் அந்த எக்ஸாக்ட் பர்சனான்னு எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு. நான் திரும்ப ஃபாலோ அப்லாம் பண்ணேன். பட் எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு என்னால் அந்த புக்ஸ் கொடுக்க முடியல. ஸோ வேற யாராவது செலக்ட் பண்ணலாம் தான் நினச்சேன். பட் என்னோட சுச்சுவேஷன், நான் வேற வீக்கெண்ட்ல வேற ஏதாவது தாட்ஸ்ல இருப்பேன். ஸோ அதனால அந்த அந்த ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். ஸோ அது வந்து ஒருத்தவங்களுக்கு தான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இயர் பார்த்துருந்தோம் அப்படின்னா 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து கிவ் அவே பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஸோ ஆல்ரெடி இந்த இப்போ மந்த் செகண்ட் மந்த் வந்துருச்சா. ஸோ இதில் வந்து தேர்ட் வீக்கே நான் நினச்சேன். பட் இப்போ ஃபோர்த் வீக்கே வந்துடுச்சு. ஆமாம், ஃபோர்த் வீக்கே வந்துடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்துட்டு அந்த கிவ் அவே ரிலேட்டட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த டைம் வந்து நான் 2 பேரை செலக்ட் பண்ணலை, ஒருத்தர் செலக்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ சேம் ரூல்ஸ் தான், ஆல்ரெடி சொன்னது தான். 500 rupees ஒர்த் புக்ஸு. அது ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் புக்ஸாக இருக்கலாம், அகாடமிக் புக்ஸாக இருக்கலாம், ஃபிக்ஷனாக இருக்கலாம், நான் ஃபிக்ஷனாக இருக்கலாம். இட் கேன் பி எனி ஜான்ரா, எனிதிங், எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு அமேசான் லிங்க் மட்டும் ஒன்ஸ் நீங்கள் தான் கிவ் அவே வின்னர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அமேசானோ இல்லை எந்த ஆப்போ பார்த்துட்டு எனக்கு அந்த லிங்க் மட்டும் ப்ராப்பராக ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த புக்ஸ் வாங்கி தரேன். ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும், அது எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட்ல வந்துட்டு நீங்கள் ஏன் ரீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க, இல்லை ஏதாவது புக்கிஷ் மொமெண்ட், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணப்ப நம்ம அறியாமலே அந்த புக்குக்குள்ள போயிருப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த புக்கை மூடி வச்சுட்டு நம்ம ரியாலிட்டிக்கு வந்துட்டு அந்த ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கும்ல, சம்திங் உங்களுக்கு புக் ரீட் பண்றப்ப சம்திங் யூ மஸ்ட் ஹவ் ஃபெல்ட். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த கிவ் அவே வந்து எப்போ எண்டுனா மார்ச்சோட எண்டில் வந்துட்டு நான் யார் வின்னர்னு சொல்கிறேன். ஸோ அப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் அதில் பார்த்துட்டு யாருன்னு செலக்ட் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணணுன்னா என்னோட மெயில் வந்துட்டு நான் ஆல்ரெடி அபவுட்டில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கும், அதுலேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு நான் மெயில் இன்ஸ்டாகிராம்லாம் கொஞ்சம் ரேராக செக் பண்ணுவேன். பட் இந்த கிவ் அவே விஷயத்தில் கொஞ்சம் நான் அதனால கிவ் அவே டைம்ல கொஞ்சம் நான் ப்ராப்பராக பார்க்குறேன். ஸோ எய்தர் மெயில் ஆர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒன் திங் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம மெயின் திங், இந்த வீடியோக்கான முக்கியமான விஷயம். புக் டாக்னா நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரீட் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது மாதிரி ஸ்பெசிஃபிக் கமெண்ட்ஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன், எழுதியே வச்சிருக்கேன். என்னென்ன நிறைய புக் சஜஷன் இருக்கு, அதுவும் எழுதி வச்சிருக்கேன். அண்ட் சில கொஷின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு தோணுச்சு. அதில் போயிட்டு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுறதை விட எனக்கு ஆன்சராக சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதுவும் எழுதி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு மோஸ்ட்லி கமெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன். பட் லைக் மட்டும் போட்டிருப்பேன். நான் கமெண்ட் ரீட் பண்ணாமல் இருக்கேன்ட்டு அப்படிலாம் இல்லை. நான் எல்லா கமெண்ட்டையுமே பார்ப்பேன். எழுதி வர வச்சிருக்கேன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி ஒரு 20 கமெண்ட்ஸ் கிட்ட நான் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எந்தெந்த வீடியோன்ட்டு எல்லாம் 2025ல வந்து நான் எடுத்த வீடியோ தான். ஸோ அந்த வீடியோஸில் இருக்க கமெண்ட்ஸ் தான் பார்த்துருக்கேன். எல்லாமே இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டமாக இல்லை, ஸ்பெசிஃபிக்காக நானே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தோன்னா புக் சஜஷன் தான் இருந்தது. எனக்கு தெரியாத புக்ஸுமே அவ்வளோ இருக்குது, தெரிஞ்ச புக்ஸ் நான் ரீட் பண்ணாத புக்ஸுமே நிறையா இருந்தது. ஸோ அது பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அ கேர்ள் டு ரிமெம்பர் பை அஜய் கே பாண்டே, அந்த புக் வந்து ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஜய் கே பாண்டே அவங்களோட புக்ஸ் வந்துட்டு நான் வேற சில புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ இந்த புக் வந்து கிண்டல் அன்லிமிட்டெட்ல இருக்கு. இல்லை நான் ஃபிசிக்கல் புக் வாங்குற சுச்சுவேஷன் வந்தாலும் நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் வந்து நான் ஃபுல்லாக சொல்லலை. பட் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு என்னோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதா போட்டிருந்தாங்க. அது ரீட் பண்ணப்ப ஹாப்பி. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா ஐ டு ஹேட் அ லவ் ஸ்டோரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ரீட் பண்ண நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் அதில் சேட் எண்டிங் இருந்தாலும் ஸ்டார்டிங்லாம் எனக்கு ரீட் பண்ணதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ் ஸ்டோரி அப்படி என்ஜாய் பண்ணி படித்த ஒரு புக்கு.
ஸோ அது நான் யாருக்குனாலும் எப்போனாலும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் புக் அப்படிங்கிறப்ப ஓகே ஐம் ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா இன்னொருத்தவங்க அந்த யூசர் நேமுமே நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், ஃபாத்திமான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ரீடிங் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பேராகிராஃபே டைப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அது ரீட் பண்ணவும் எனக்கு நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு என்னன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ல போயிட்டு சூப்பர் நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்றதை விட அவங்க ஒரு பெரிய விஷயமா ஷேர் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதை டைப் பண்ணி எப்படிதான் நீங்க போடுறீங்க எனக்கு தெரியல. பட் அதுவும் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா யூசர் நேம் நான் அதில் எழுதலை. பட் அவங்க கேட்ட கொஸ்டின்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் அப்படி தோணுச்சு. எவ்வளோ ரைட்டர்ஸை நான் மீட் பண்ணியிருக்கேன், யார்கிட்டயாவது ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கேனா, இல்லை எந்த ரைட்டரை வந்து ஃபியூச்சரில் மீட் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்துட்டு இது வரைக்கும் ரைட்டர்ஸ்னா வந்துட்டு பெரிய பெரிய ஃபேமஸ் ஆத்தர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. நமக்கு தெரியாத ஆத்தர்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஆட்டோகிராஃப்லாம் நான் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு வாங்கினதில்லை. எனக்கு இந்த ரைட்டர் தான் மீட் பண்ணும், இந்த ஆத்தர் தான் மீட் பண்ணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காலாம் எந்த இதுவும் இல்லை. நான் வந்துட்டு ஒரு புக் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கே வச்சுப்போமே, சீதா டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் லவ். ஸோ இந்த புக்கில் வந்துட்டு இந்த ஆத்தர் பானுமதி நரசிம்மன் இருக்காங்களா, அவங்களோட தாட்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த அந்த அவங்களோட தாட்ஸ் பிடிச்சிருக்கு. பட் அதுக்காக அந்த ஆத்தர் வந்துட்டு அவங்கள பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே அவங்கள மேலே அப்படியே கிரேஸியா ஆகி ஆட்டோகிராஃப் வேணும், ஃபோட்டோகிராஃப் வேணும் அந்த மாதிரி நான் நினச்சதில்லை. பட் ஃபியூச்சரில் ஏதாவது எந்த ஆத்தர் மீட் பண்ணாலுமே நான் அவங்களோட புக்ஸ் படிச்சிருந்தேன் அப்படின்னா அவங்கள மீட் பண்ணி ஆட்டோகிராஃப் அதெல்லாம் ஹாப்பி தான். பட் அது மாதிரி ரொம்ப கிரேஸியாலாம் போக வாய்ப்பு இல்லை. பட் மற்றபடி மீட் பண்ணால் ஹாப்பி தான். யாரையும் இது வரைக்கும் அந்தளவுக்கு பெருசாக பார்த்ததில்லை. யாரை பார்த்தாலுமே ஹாப்பி தான். நான் ரீட் பண்ண புக், நான் என்ஜாய் பண்ணி ரீட் பண்ண புக், அந்த ஆத்தரை வந்து ஃபியூச்சரில் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஐ பி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இயர் 2025ல அவங்க என்னென்ன புக்ஸ் படிக்க போறாங்க, 12 மந்த்ஸுக்கும் என்னென்ன புக்ஸ் படிக்க போறாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. நானே இந்த இயர் வந்துட்டு எனக்கும் எந்த ஒரு பிளானுமே கிடையாது. நான் ஜஸ்ட் ரேண்டமா அந்தந்த வீக்ல என் மைண்டுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி புக் ரீட் பண்ணுவேன். ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டேன். நம்மளால ஒரு புக் படிச்சுட்டு இருக்கோம், அது அந்த அளவுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்னா அதை ட்ராப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் பிக் பண்ணலாம் அப்படின்னு. பட் இந்த இந்த ஒரு யூசர் வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த இயர் என்னென்ன படிக்க போறாங்க அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு எப்படி நீங்க இப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு தோணுச்சு. அந்த கமெண்ட் பார்த்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒன் மோர் புக் சஜஷன் என்னன்னா தி கேர்ள் ஹூ ட்ராங்க் த மூன் பை கெல்லி பார்ன்ஹில். ஸோ அந்த புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த புக் வந்து பார்த்துருக்கேன். ஐ மீன் அமேசான் இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்றப்போ இல்லை வேற புக் வாங்குறப்போ அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் என்ன மாதிரி ஸ்டோரின்னு தெரியல. ஐ திங்க் இது ஃபேண்டசி மேஜிக்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டா என்ன ஸ்டோரி என்ன மாதிரின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஏதாவது புக்ஸ் வாங்குறப்ப பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ ஒய் இவ்வளோ டிலே அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு அடிக்கடி தேவைப்படும், அப்பப்போ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தோன்னா ஒன் மோர் புக் சஜஷன் என்னன்னா டியூன் புக் பை ஃப்ராங்க் ஹெர்பர்ட். ஸோ அந்த புக் வந்துட்டு ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது பேஸ் பண்ணி மூவி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டியூன் புக் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய புக்குன்னு நினைக்கிறேன். நான் அது இன்னும் அந்த புக் என்ன மாதிரி ஸ்டோரின்ட்டு நான் இன்னும் செக் பண்ணதில்லை. ஸோ அது பார்த்துட்டு நான் ரீட் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் வந்துட்டு ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கமெண்ட் என்னன்னா புக் ஃபேர் எதுவும் போனீங்களா. ஸோ அந்த ஜான்வரி டைம்ல வந்துட்டு சென்னையில் ஒரு புக் ஃபேர் இருந்தது. அந்த இன்னொரு புக் ஃபேரும் எங்கேயும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பெங்களூர்லேயும் ஒரு புக் ஃபேர் இருந்தது. நான் எங்கேயுமே எந்த புக் ஃபேருக்குமே போகல. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் ரீட் பண்ணாத புக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு தான் வேற வாங்கணும்னு எனக்கு தோணும். ஆனாலும் அப்படி பண்ண மாட்டேன். எனக்காச்சும் ரேண்டமாக ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி அதுவும் பாதி ஸ்டோரி படிச்சுட்டுலாம் வச்சிருக்கேன். பட் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இருக்கிற புக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வேற வாங்கணும். அப்படி இல்லைன்னா அந்த டைமுக்கு எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அந்த புக்ஸ் மட்டும் வாங்கிக்கலான் இருக்கேன். பல்கா வாங்குறதுக்கு முன்னாடி இனிமேல் யோசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி 2023ல பல்கா வாங்கியிருக்கேன், 2024லயும் வாங்கியிருக்கேன். ஸோ அதுலலாம் இப்போ ஒரு 10 புக்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 3 புக்ஸ் 4 புக்ஸ் தான் படிச்சிருப்பேன். ரிமைனிங் அந்த 6 to 7 புக்ஸ் அப்படியே இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒன் மோர் புக் சஜஷன் த கேர்ள் ஹூ நியூ டூ மச் பை விக்ராந்த் கண்ணா. ஸோ அந்த புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் இந்தியன் ஆத்தர்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நான் வாங்கி ரீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தி மங்கி தியரி அப்படிங்கிற புக் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது என்ன மாதிரி புக்குன்னு எனக்கு தெரியல. செல்ஃப் ஹெல்ப்பா ஃபிக்ஷனான்னு தெரியல. ஸோ அதுவும் நான் என்னன்ட்டு ஃபர்தராக செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் யாரும் ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த புக் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோன்னா என்னோட டே இன் மை லைஃப் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ எவ்வளோ ரீட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பிளான் இது வரைக்கும் எனக்கு இல்லை. பட் மேபி மார்ச் மந்த்க்கு அப்புறம் எனக்கு தோணலாம். மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி டைமில் டே இன் மை லைஃப் வீடியோ அதெல்லாம் போடணும்னு தோணும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். அது மாதிரி எனக்கு டக்குன்னு பிளான் பண்ணி எடுக்க முடியாது. பட் டக்குன்னு தோணுச்சுன்னா நான் அப்படியே டக்குன்னு வ்ளாக் பண்ணி நான் எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 சர்வைவ் பை ஹோலி ஜாக்சன் அந்த புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய இடத்துல இந்த புக் கேள்விப்பட்டிருக்கேன், 5 சர்வைவ் அப்படிங்கிறது. இது கிட்டத்தட்ட வந்து 1 பை ஃப்ரேடா மெக்ஃபெடன். ஸோ அந்த புக் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் அண்ட் அதுக்கப்புறம் நான் வாங்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒன் மோர் புக் சஜஷன், ஒன்ஸ் அப்பான் அ ப்ரோக்கன் ஹார்ட் ட்ரிலாஜி பை ஸ்டெஃபினி கார்பர். ஸோ அந்த புக் வந்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நான் அமேசானில் மற்ற புக்ஸ் வாங்குறப்ப இந்த புக் செட் வந்துட்டு பார்த்துருக்கேன். பட் என்ன ஸ்டோரி என்ன மாதிரின்ட்டு ஐ திங்க் இது ஃபேண்டசின்னு நினைக்கிறேன். ஃபேண்டசியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக செக் பண்ணிவிட்டு நான் வாங்குறப்போ ரீட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் யாராவது ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹவு மெனி ஹவர்ஸ் டூ ஐ ரீட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ முன்னாடி பார்த்தோன்னா போன இயர் 2023 ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ஏர்லி மார்னிங் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ரீடிங்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி. எப்படியும் மினிமம் 1.5 to 2 hours அந்த மாதிரி, இல்லை 1 hour to 2 hour அந்த ரேஞ்சில் தான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நினச்சா ரீட் பண்ணலாம். பட் ரீடிங் ஸ்லம்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாகவே என்கிட்ட இருக்கு. எனக்காவது திடீர்னு ரொம்ப ஆர்வமாக நிறைய பேஜஸ் ரீட் பண்ணுவேன், எனக்காவது கம்மி பேஜஸ் தான் ரீட் பண்ணேன். ஸோ அதுக்காக அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ரீட் பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இப்போலாம் வந்துட்டு ரேண்டம் தான். எனக்காவது 1 hourக்கு மேலே ரீட் பண்ணியிருக்கேன், எனக்காவது கம்மி பேஜஸ் தான் ரீட் பண்ணுவேன், 10 minutes 15 minutes தான் ரீட் பண்ணுவேன், க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், மார்ச்க்கு அப்புறம் எல்லாமே மார்ச்க்கு அப்புறம் மாறிடும். நான் அந்த ஒரு டெசிஷனோட இருக்கேன். மார்ச்க்கு அப்புறம் தான் நான் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் ப்ராப்பராக ரீட் பண்ணிடலாம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு எல்லா டைமும் வந்து ப்ரொடக்டிவாக இருக்க முடியாது, எல்லா டைமும் பாசிட்டிவாக இருக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் சினாரியோஸ் இருக்கும், சம்டைம்ஸ் டைம் இருக்காது, சம்டைம்ஸ் நம்ம வீக்கெண்டில் வெளியில் போய் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சில காரணங்கள்னால அவ்வளோவா ரீட் பண்ணுறதில்ல. பட் இனிமேல் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் மோர் புக் சஜஷன், தி ஜாய் லக் கிளப் பை ஏமி கேன் அந்த புக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு நான் என்னன்னு செக் பண்ணுறேன். ஐ திங்க் இது பேஸ் பண்ணி ஒரு மூவி இருக்கிற மாதிரி நான் இது ஜஸ்ட் ரீசர்ச் பண்ணேன். ஸோ இது பேஸ் பண்ணி ஏதோ மூவி இருக்கிற மாதிரி பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. ஸோ அனதர் புக் சஜஷன் பார்த்தோம் அப்படின்னா கேன் வி பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அகெயின் பை ஸ்ரீஜித் சாந்தியா. ஐ டோன்ட் நோ, அந்த ஆத்தர் நேம் எனக்கு சரியாக தெரில. பட் கேன் வி பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அகெயின் அப்படிங்கிற புக் வந்து சஜஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து நான் செக் பண்ணிட்டு தான் அந்த ஆத்தரோட நேம் நான் எழுதி வச்சேன். பட் நானே என்னோட ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஆத்தர் நேம் ப்ராப்பராக புரியல. இன்னொருக்க நான் செக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோன்னா கேர்ள் உமன் அதர் பை, ஐயோ இந்த எழுத்து தான் எனக்கே புரியல, பெர்னார்டைன் இவான்ஷியோ. ஐ டோன்ட் நோ, இந்த ஆத்தர் நேமும் நான் இன்னொருக்க செக் பண்ணுறேன். ஸோ புக்கோட நேம் பார்த்தோன்னா கேர்ள் விமன் அதர் அப்படிங்கிற புக் நேம். ஸோ இந்த புக்லாம் எனக்கு நியூவாக இருக்குது, இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. பட் தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபேவரட் ஜான்ராவாக இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃப் என்சான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு சித்ரா பானர்ஜி, திவாகரணி அந்த ஆத்தர் தான், அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்துட்டு மகாபாரதா ஸ்டோரி, ஐ திங்க் சீதா பெர்ஸ்பெக்டிவ்ல தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி இப்போ தான் சீதா டேல் ஆஃப் ஏன்ஷியன்ட் லவ் ரீட் பண்ணியிருக்கேன். பட் மேபி இந்த ஃபியூச்சர், இப்போ இல்லைனாலும் இந்த இமீடியட்டாக இந்த புக் பிக் பண்ணலனாலும் பட் கண்டிப்பாக இந்த புக் படிக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் புக் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, 2023 படிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஆத்தர் எழுதின புக் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் நாட் இமீடியட்லி, இந்த இயர் எண்ட் இல்லை நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஷன் புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்துருந்தேன். கண்டினியூஸாக 2 வீடியோவில் இந்த கமெண்ட் பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ பண்ணணும்னு தான் இருக்கேன். நான் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்துட்டு எனக்குமே இப்போ வந்துட்டு 13 ரீசன்ஸ் வை ரீட் பண்ணப்ப, இல்லை ஹாரி பாட்டரில் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ரீட் பண்ணப்ப நிறைய வேர்ட்ஸ்க்கு எனக்கும் வந்து மீனிங் புரியாது. ஓரளவுக்கு படிச்சிருவேன், பட் நிறைய வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாதா. ஸோ அந்த பேராகிராஃப் திரும்ப திரும்ப படிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. இப்போவுமே எனக்கு ஸ்டில் வந்து இப்போவுமே நான் என்ன புக் இன்டு த வாட்டர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போவுமே எனக்கு வந்து எல்லா வேர்ட்ஸ்க்கும் மீனிங் தெரியுமானா அப்படி கிடையாது. அங்கங்கே நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் வந்து மோஸ்ட்லி கண்டுபிடிப்பேன். அப்படி இல்லைன்னா நம்ம ரீட் பண்ணுறப்பவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பேன்.
ஸோ அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸும் இருக்குது. அது வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ஒரு 6 மந்த்ஸ் 1 இயர் அந்த மாதிரி ரீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா அடுத்தடுத்த புக்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ளோவாக வந்துடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்துட்டு புதுசாக ஒரு புக் பிக் பண்ணுறப்ப உங்க ஃபேவரட் ஜான்ரா இல்லை ஈஸி புக்காக இருந்தால் நம்ம டக்குன்னு படிச்சிடலாம். இல்லை ஏதாவது வேற ஏதாவது புதுசாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், புதுசாக ஒரு ஜான்ரா ட்ரை பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க புக்ஸ் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி ரீட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புக் ரீடிங்கை அப்படி விட்டுற மாதிரிலாம் சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணி படிக்க மாட்டேன், மூடி வச்சிருவேன். பட் இருந்தாலும் அந்த புக்கு எப்படியாவது படிக்கணும், திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மேபி அது நெக்ஸ்ட் வீக் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி வச்சு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் ChatGPTல எழுதி வச்சு நம்ம என்னதான் சொன்னாலும் வேற ஏதாவது ஒரு ப்ராப்பராக ஸ்டாண்டர்ட் வே ஏதாவது இருக்கா அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணேன். ஸோ அதில் இருக்க பாயிண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்துச்சா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.